நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிற எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கூட ஆண்டவரே எங்க கூட பேசுங்க, உங்க வார்த்தையை கொண்டு இடைப்படுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்மை தாழ்த்தி தேவ கரத்திலே கொடுத்து கர்த்தருக்கு மகிமையாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ். Jesus, hallelujah, amen. Kuyavane, 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 ennேசுவே மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மன்னான என்னை உருவாக்குமே, உங்க கரத்தால் என்னை. எல்லாரும் சேர்ந்து பாடும். குயவனே 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 யேசுவே மன்னான என்னை உருவாக்குவே, உம் கரத்தால் என்னை பாடுங்கள். மன்னான உம் கரத்தால் என்னை வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே, வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் என்னை நீர் உருவாக்கு. பாடுங்கள். குயவனே 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 யேசுவே மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால். நம்பிக்கையோடு மிதியிடப்பட்ட மண்ணின் மேல், மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீ, கூடமிடப்பட்ட மண்ணின் மேல் உங்க பெரிதான திட்டம் வைத்தீ, மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணின் மேல் உங்க பெரிதான. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ. எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிப்போடு. குயவனே 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 யேசுவே மன்னான என்னை உருவா. நீ யார் என்பதை நிரூபிப்பார், உன்னை எப்படி உருவாக்குகிறார் என்பதை நிரூபிப்பார். ஆமே. மன்னான என்னை உருவாக்குவே, உம் கரத்தால். சொல்லுங்க. உங்க சித்தம் போல் என்னை, உம் சித்தம் போல் என்னை உருவாக்குமே, உங்க விருப்பம் போல் என்னை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்ல குயவனப்பா, எங்களை எப்படி உருவாக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் வார்த்தையின் மூலமா எங்களை உருவாக்கும். விசேஷமாய் ஆண்டவரே இந்த பைபிள் சொசைட்டிக்காய் ஆண்டவரே உதாரத்துவமாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் அநேக பைபிள் பிரிண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க.
இன்னும் எங்கெங்கே பைபிள் செல்லலையோ, வேதம் போகலையோ, எல்லா இடத்திலும் வசனம் செல்வதாக. கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறப்பிறாக. இப்பொழுதும் உடைய வார்த்தை கொண்டு இடைபடும் அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 29வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய், அதாவது எவ்வளவு மகிழ வைக்கிறோமோ அவ்வளவு மகிழ்விக்கிற நாட்களை இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்று நிச்சயமுள்ளவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை நமக்கு பேசப்படுகிறது என்றால் அதை நம்முடைய சிச்சுவேஷனோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது, தேவனுடைய வல்லமையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஆமென். காரணம், வார்த்தையை தருகிறவர் தந்து விடுகிறவர் கிடையாது, தந்து நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையே ஒரு வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நாம எதை வைத்து அதை ஆமென் சொல்லணுமா வேண்டாமா தீர்மானிப்போம் தெரியுமா? நம்ம சிச்சுவேஷனை வச்சு. கூட்டத்தோட ஆமென் சொல்லிடுவோம், அது வேற வழி இல்லாம இல்லைன்னா நாங்க சொல்ல வைப்போம். ஆமென் சொல்லுங்க, சொல்லாதவங்க கையை உயர்த்துங்க இல்ல. ஆனா என் சிச்சுவேஷனை பார்த்தேன். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசும்போது ஆமென் மோசேட்ட சொல்லிட்டு இருக்கிறார், நான் இறைச்சி கொடுக்குறேன், 1 மாதம் அளவு கொடுக்குறேன், 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 1 மாதம் அளவு கொடுக்குறேன்னு சொல்லும்போது மோசே சொல்றார், ஆண்டவரே அது எப்படி சாத்தியமாகும்? இங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு போட்டா இவங்களுக்கு பத்தாது இல்ல. கடல்ல இருக்கிற மீன்களை மச்சங்களை எடுத்து கொடுத்தாலும் 1 மாதம்லாம் சான்ஸே இல்லை ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் எதை முன் வைப்பார் என்றால் வைராக்கியமா சொல்லுவார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோன்றுவார். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, ஆண்டவர் பரத்திலிருந்து ஒரு வார்த்தையை மோசேட்ட பேசிட்டு இருக்கும்போது மோசே அவரை பார்க்கறதுக்கு பதிலாக எங்க பார்க்கறான்னா இப்படி பார்க்கறான். இப்படி பார்க்கறதுனால மோசேக்கு என்ன சொல்ல முடியலன்னா, அவர் சொல்றதுக்கு ஆமென் சொல்ல முடியல, அவர் சொல்றதை அக்செப்ட் பண்ண முடியல, அவர் சொல்றதை அங்கீகரிக்க முடியல. அதனால சொல்ற, ஆண்டவரே அது சான்ஸ் இல்ல, சான்ஸ் இல்ல, சான்ஸ் இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஏ மோசே, நான் உனக்கு ஒரு வார்த்தையை தந்துட்டு இருக்கிறேன்னா, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது என்றால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறது என் கரம் தான், அதை செய்து முடிக்கும். அதனால என் கை குறுகி இருக்கிறதோன்னு கேட்கிறார், என் கை குறுகி இருக்கிறதோ. ஆமென். லீபனோன் செழிக்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தையானால் அதை செய்ய அவருடைய கரம் எனக்காய் கிரியை செய்யும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதல் வாரத்திலே நாம் கேட்டோம், லீபனோன் கர்த்தருடைய சுதந்திரம். அவருடைய சுதந்திரம் அழிந்திருப்பதோ அல்லது வெட்கப்பட்டிருப்பதோ தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்ல தெளிவா எழுதி வைக்கணும், நான் வாழ்ந்து இருக்கிறதை விரும்புகிறவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கிற ஒரே ஒருத்தர் உண்டுனா நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் தான் சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் யோவானை கொண்டு கர்த்தர் எழுதுறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அதே வாழ்த்துதலை இப்ப உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கொஞ்சம் திரும்புங்க, சிலர்லாம் தலையே திரும்ப, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ் சுகமா இருப்பீர்களாக. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாடுங்க, பிரியமானவரே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. வாழ்க்கையில போராட்டமே கிடையாது என்றல்ல, வாழ்க்கையில உபத்திரவமே கிடையாது என்றல்ல, வாழ்க்கையில நெருக்கமே கிடையாது என்றல்ல. நெருக்கம் வரும், போராட்டம் வரும், உபத்திரவம் வரும். ஆனால் உபத்திரவத்திலே வாழ்வதல்ல தேவனுடைய விருப்பம். நீ நெருக்கத்திலே இருப்பதல்ல தேவனுடைய விருப்பம். நீ கஷ்டத்திலே அனுபவித்திருப்பதல்ல தேவனுடைய விருப்பம். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் நல்லா இருக்கணும், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனாலதான் லீபனோனை பார்த்து சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோனே உன் சிச்சுவேஷனை குறித்து நீ கலங்காதே, உன் சூழ்நிலை குறித்து நீ தவிக்காதே. ஆமா, எப்பொழுதும் இது உனக்கு நிரந்தரம் கிடையாது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழுகை நிரந்தரம் கிடையாது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கழிப்பதான் கர்த்தர் நிரந்தரமாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாலையில் அழுகை என்றால் காலையில கழிப்பு. ஆமென்.
இதுதான் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை. அழுகை நிரந்தரமாக்க மாட்டார், கண்ணீரை நிரந்தரமாக்க மாட்டார், அவன் தவிப்பை நிரந்தரமாக்க மாட்டார், தத்தளிப்பை நிரந்தரமாக்க மாட்டார். அதற்கு மாறாய் சந்தோஷத்தை நிரந்தரமாக்குவார், மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவார், சமாதானத்தை நிரந்தரமாக்குவார். இதை என் ஆண்டவர் என் லைஃப்ல செய்வார். நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லீபனோன் கொஞ்ச காலத்துல இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி உண்டாகும்? லீபனோனுக்கு நிச்சயமா இது நடக்கும் என்பது எப்படி நாம் அறிந்து கொள்வோம்? லீபனோனுக்கு இதை செய்வார். காரணம், சுட்டி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி நிறைவேறுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லீபனோனை சுற்றி காரியங்களை பார்த்தா செழிப்பாய் மாறுவதுக்கு ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் மாற்றம் உண்டாகலாம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது செழிப்பான வயல் நிலம். அப்படி மாறுவதற்கு அப்படி என்ன நம்பிக்கை இருக்கிறது? 104வது சங்கீதத்தின் 16வது வசனத்தில் இந்த லீபனோனை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். லீபனோனை எப்படி நிறைந்திருக்க பண்றார்? சாரத்தினால். ஆங்கில மொழிபெயர்ப்புல 2 மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வெல் கேர்டு, மிகுந்த பராமரிப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்புல வெல் வாட்டர், அதிகமான நீர் பாய்ச்சி. லீபனோன்ல ஒரு காரியம் நடந்துட்டே இருக்கிறது, அவருடைய பராமரிப்பும். அவரே நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். லீபனோனே, உனக்கு இது நிச்சயம் நடக்கும் என்கிற நம்பிக்கை உனக்கு எப்படி உண்டாகுதுன்னு கேட்டா லீபனோன் சொல்லும், நான் அவருடைய பராமரிப்புக்குள்ள இருந்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், நான் இன்னைக்கும் வாழ காரணம் ஒருவருடைய பராமரிப்புக்குள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் சபையே கேளுங்கள், என்னை பராமரிப்பது கர்த்தரானபடியினால் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார். நிச்சயம் உள்ளவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேசாதிபதியாக பேலிக்ஸை குறித்து தெர்த்துல்லு என்கிற ஒருவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே அந்த பேலிக்ஸை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வாசியுங்கள். உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும், இந்த வார்த்தை கவனிங்க, உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும். இங்க நன்மை எதனால நடக்குதா? உம்முடைய பராமரிப்பு. ஒரு சாதாரண ஒரு தேசாதிபதி ஒரு தேசத்தை பராமரித்த போது அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிறந்த நன்மைகளை பெற்றோம் என்று. இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற ஒரு தேசாதிபதி தன் தேசத்தை பராமரிக்கும் போதே ஒரு நன்மை உண்டாகுமானால், சிறந்த நன்மை உண்டாகுமானால், என்னை பராமரிக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், என் வாழ்க்கை நிச்சயமாய் நன்மை நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், லீபனோனுக்குள்ள முதல் ஒரு நிச்சயம் இருக்கணும், என்னை பராமரிக்கிறார். அப்போ எனக்கு இந்த காரியத்தில் ஒரு கிளியரா ஒரு வார்த்தை சொல்ல முடியும், அவருடைய பராமரிப்பு இன்னைக்கு எனக்கு இருக்குதுன்னா, அவன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல என் முடிவு. என் முடிவை கர்த்தர் மகிமையாக மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தை கண்டு அசட்டை பண்ணாதீங்க, அற்பமான துவக்கத்தை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆரம்பம் அற்பமாய் தான் இருக்கும், ஆனால் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்ற. ஹல்லேலூயா. யோபுக்கு அதுதான் நம்பிக்கை, உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவி நீர் காப்பாற்றுகிறேன். உங்க பராமரிப்பு இருக்குது, அதனால எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை சுற்றி எது இல்லாட்டாலும் ஒரு நாள் நீர் குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். அவர் எப்படி பராமரிக்கிறார், அந்த பராமரிப்பு எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், சங்கீதம் 68வது சங்கீதம் அதனுடைய 9-10 வசனத்திலே அவர் எப்படி பராமரிக்கிறார் வாசியுங்கள். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், திடப்படுத்தினீர், உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். எப்படி அவர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்? தேவ தயவை பாராட்டி.
ஆமென். அதனாலதான் ரோமருக்கு எழுதும்போது இப்படி சொல்லப்படுகிற, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலோ கர்த்தர் தயவை பாராட்டி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், தினம்தோறும் அப்பா தயவுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை ஆமே என் ஆரம்பத்தை சொல்லுங்க. அன்பால் எல்லாம் தந்தீர், அன்பால் எல்லாம் தயவால் பெற்றே தகப்பனே ஆமென், தயவால் பெற்றே ஆமென். அவருடைய தயவை பாராட்டி 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 ஒவ்வொரு நாளும் நிக்க வச்சு, இன்னைக்கு என் தீபம் அணையாதபடி கர்த்தர் காக்கிறார் என்றால் என்னால தைரியமா சொல்ல முடியும், கொஞ்ச காலத்தில் எத்தனை பேர் விசுவாசித்து உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், என்னைக்கும் அழிய வேண்டிய என் வாழ்க்கை, என்னைக்கும் இல்லாமல் போக வேண்டிய என் வாழ்க்கை இன்றும் பராமரிப்புக்குள் இருக்கிறது நிச்சயமானால் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கொஞ்ச காலத்தில் இந்த லீபனோனை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஆமென். ஏங்க, ஒரு பொருளை நான் பாதுகாத்து இருக்கிறேன், அந்த பாதுகாக்கிற பொருள்னால எனக்கு யூஸ் இல்லை, அல்லது அந்த பொருளை நான் பாதுகாக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னா நான் பாதுகாக்கிறது வேஸ்ட் தானே. நான் உன்னை ரொம்ப சேஃபா பாதுகாக்கிறேன்னா ஒன்று அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகணும், இல்லைன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் பயன்படணும். அப்படி இல்லைன்னா நான் அதை தூக்கி போட்டுருவேன். இன்னைக்கும் தேவன் என்னை பாதுகாத்து இருக்கிறார்னா, இன்னைக்கு என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறார்னா, பலரால் தூக்கி எறியப்பட்டு விட்ட உண்மைதான், ஆனா இன்னும் கர்த்தர் என்ன தூக்கி எறியலன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்க. ஏங்க காக்கிறார்? ஆமென். ஏங்க காக்கிறார்? ஆமென். பல முறை இந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப பலப்படுத்தினதுனால பல இடத்துல சொல்ல வச்சிருக்கிறார். மோசே 80வது வயதுல வந்து சந்திக்கிறார். மோசே 80 வயது என்பது முடிவு காலம். மோசே எழுதி வச்சிருக்கார், மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால 80. அதுக்கு மேல இருந்தா சஞ்சலமும் தவிப்பும். அது எழுதினதே மோசே. இப்ப மோசைக்கு வயசு 80 வயதுல முச்சடியில் எழுந்தருளி மோசைட்ட பேச துவங்குறார். மோசை உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ணல. என்னால முடியாத ஆண்டவரே, என்ன விட்டுருங்க ஆண்டவரே சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, அற்புதத்தை செய்து பார்க்கிறாரு. மோசே அசையவே இல்லை. மோசை எவ்வளவு தூரம் தன்னை அதிலிருந்து விளக்க முடியுமோ அதை விளக்கும்படியாக தான் ட்ரை பண்றான். அந்த நேரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஒரு நாள் அதை தியானிக்கும் போது இங்கே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் புதிதாக கேட்கிறவர்களுக்கா இந்த வார்த்தை பலனா இருக்கும். தியானிக்கும் போது ஆண்டவர் அதை இப்படி தியானிக்க வச்சார். இப்போ மோசைக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். சரி மோசே, நீ இப்போ என் சித்தத்தில் இருக்க விரும்பலைன்னா நீ ஒரு காரியத்தை செய். உன் ஜனக்கூட்டத்தின் நடுவில் போய் உன் வயதில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா. உன் வயதில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா. நான் அவனை பயன்படுத்துறேன், உன்னை நான் விட்டுறேன். இப்போ மோசைக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிச்சு. ஓடி போறார். ஓடி போய் ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி கேட்கிறார், என் வயதில் யாராவது இருக்கிறீங்களா? என் வயதில் யாராவது இருக்கிறீங்களா? எல்லா வீட்டு கதவையும் தட்டி கேட்கிறார். எல்லா வீட்டிலேருந்து வந்த பதில், உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயசுல யாருமே இல்லை. எல்லா ஜன வீட்டு கதவையும் தட்டிட்டார். எல்லா வீட்டிலேருந்து வந்த பதில் இதுதான். கடைசியில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இப்போ மோசைக்கு செம கோவம், டயர்ட் ஆயிடுச்சு. மோசை கோவத்தில் தன்னுக்குள்ளே கேட்குற, நான் பிறந்த வருஷத்தில் நான் மட்டும்தான் பையனா பிறந்தேனா? வேற எந்த வீட்லையும் பையன் பிறக்கலையா? அப்படி சொல்லிட்டு கோவத்தில் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு வயசான பாட்டி வராங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்குற, பாட்டி என் வயசில் யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களா? தயவு செஞ்சு ஆண்டவர் அவனை பயன்படுத்த போறான்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்றாங்க, இல்லை மோசே, உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயசில் யாருமே இல்லை. கோவத்தில் அந்த பாட்டிகிட்ட, என்ன பாட்டி எந்த வீட்டில் தட்டினாலும் இல்லைன்றாங்க, நான் மட்டும்தான் நம்ம ஜனக்கூட்டத்தில் அந்த வருஷத்தில் பையனா பிறந்தேனா? வேற எந்த வீட்லையும் பையன் பிறக்கலையான்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க, நீ பிறந்த அதே வருஷத்தில் அதே நாளில் என் வயிற்றுலேருந்து ஒரு பிள்ளை பிறந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தான், பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொல்லப்படணும்னு. எல்லா பிள்ளைங்களையும் கொண்டுட்டான்ப்பா. உங்கள் அம்மா அவனை ஒரு 3 மாதம் பொத்தி பாதுகாத்தாங்க தெரியுமா? அதே போல் நானும் என் பிள்ளையை பொத்தி பாதுகாத்து பார்த்தேன். நீ அழுத, உன் சத்தம் கேட்கல, என் பிள்ளை அழுதுச்சு, அந்த சத்தம் கேட்டுச்சு, என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டான். உங்கள் அம்மா ஒரு பெட்டியில் வச்சு உன்னை நைல் நதியில் அனுப்பி விட்டாங்க தெரியுமா?
அதே போல நீ இப்ப தட்டிட்டு வந்து இத்தனை வீட்டில் அநேக பெற்றோர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. உன் பெட்டி மட்டும் காக்கப்பட்டுச்சு. மற்ற பெட்டியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதே தண்ணியில முக்கி கொண்டுட்டான். மோசைக்கு புரியல என்ன நடந்திருக்கு. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓடி போறார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டவரே, நான் பிறந்த வருஷத்துல இத்தனை பசங்க பிறந்திருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் அன்னைக்கு அந்த படுபாவி ராஜா கொன்னுட்டான். நான் மட்டும் காக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி காக்கப்பட்ட தெரியுமா? உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ உன் அக்கா செஞ்ச புண்ணியமோ கிடையாது. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன் மோசே. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன் மோசே. இப்ப மோசே கேட்கிற, எதுக்கு ஆண்டவரை காக்குறீங்க? அன்னைக்கு அந்த பிள்ளைகளோடு கூட நான் செத்து இருந்திருப்பேனே, ஆனால் இந்த வனாந்திரத்தில் நான் வந்திருக்க மாட்டேனே. அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கூட அந்த நைல் நதியில நானும் மூழ்கி இருந்திருப்பேன், ஆனால் இந்த கோலை பிடிச்சிட்டு இந்த ஆட்டுக்கு முன்னாடி நான் நின்றுக்க மாட்டேனே ஆண்டவரே. அன்னைக்கும் நான் இதே போல போயிருந்திருப்பேனே, ஆனால் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த வனாந்திரத்தில் கொண்டு வரதுக்கு என்ன காத்தீங்க? இந்த வனாந்திரத்தில் என்ன தனியா நிக்கிறதுக்கு என்ன காத்தீங்க? மோசே, உன்னை காக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. உன்னை குறித்து உங்க அம்மா என்ன பிளான் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. உன்னை குறித்து உன் அக்கா என்ன பிளான் வச்சிருந்தான்னு தெரியல. உன்னை குறித்து உன் அண்ணன் என்ன பிளான் வச்சிருந்தான்னு தெரியல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை வச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நான் உன்னை வச்சு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். நீ தான் என் ஜனத்தை மீட்கிற தலைவனாய் கர்த்தர் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நமக்கு தெரியாதுங்க கர்த்தர் ஏன் இன்னைக்கு பாதுகாக்கிறார். நாம அவ்வளவு பரிசுத்தமா வாழ்றது நோ. அதாவது சில காரியத்துக்கு செய்தி வித்தியாசமா கொண்டு போறார். சில காரியத்துக்கு ஆண்டவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆமென். என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டார். என்ன ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இன்னொருத்தனை கொண்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆண்டவருக்கு மனசு வரல இன்னும். ஆமென். சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை பேசும்போதே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை சில காரியத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். உன் குடும்பத்தில் சில காரியத்துக்கு உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதனால உன்னை போட்டு உடனே உடைக்கிறார். ஹல்லேலூயா. இது வேண்டாம் ஆண்டவரை தட்டி விட்ட பிறகு நீதான் சொல்லி பிடிச்சு உட்கார வைக்கிறார். பல முறை எழுந்து ஓடலான்னு சொல்லி போனாலும் பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். சரி வேண்டான்னு சொல்லி சூரச்சரிக்கை கீழே போய் படுத்திருந்தாலும் தட்டி எழுப்பி ஓடுன்றார். ஆண்டவர் என்ன போட்டு பிடின்னு பிடிக்கிறீங்க. உன்னை பார்த்த இடத்துல இன்னொருத்தனை பார்க்க எனக்கு மனசு வரலப்பா. உன்னை பார்த்த இடத்துல எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சில உள்ளங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்கு உடன் பங்காளியா நீ நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு உடன் பங்காளியா நீ நிற்கணும் விரும்புகிறார். மீது இடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீர். ஓ புடமிட பட்ட மகத்தான சித்தம். சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை, எனக்கு. Thank you Jesus. Hallelujah. சபையே, தேவன் இன்னைக்கும் உங்களை பராமரிச்சு கொண்டு வருது. அவன் 4 பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி நிறுத்துவதற்கு கிடையாது. என் பிள்ளை இன்னொருத்தங்க முன்னாடி வெட்கப்பட்டு நின்னா அது என் பிள்ளைக்கு அசிங்கத்தை விட எனக்கு அசிங்கங்க. என் பிள்ளை தலை குனிஞ்சு நிற்கிறத நான் விரும்ப மாட்டேன். எந்த ஒரு நல்ல பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க. பொல்லாதவர்களே, நீங்களே உங்க பிள்ளை தலை குனியா கூடாதுன்னு விரும்பும் போது அவர் நல்ல பரம தகப்பன் அல்லவா. நான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார்னு நம்புறவங்க மாத்திரம். அப்படி இருந்தும் சில சூழ்நிலையில கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நீ ஒரு ஸ்பெஷல் பாத்திரம். ஆமென், ஆமென். நீங்க ஸ்பெஷலான பாத்திரம். ஒரு பாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலா உருவாக்கப்படுதுன்னு அந்த பாத்திரம் சில பாதையின் வழியாய் கடந்து சென்றுதான் ஆகணும். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேச விரும்புகிறார் என்றால், கர்த்தர் கடந்த நாளில் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாருங்கிறதை தெரியாமல் உருவாக்கப்படுகிற மண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? ஏசாயா 29வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் அதுதான் ஆண்டவர் வேதனையா சொல்றார். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன்
களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது இந்த வார்த்தை நல்ல கவனி. உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உருவாக்கவே இல்லை என்றது. அடுத்த வார்த்தை, உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லிட்டு இருக்குது. ஆண்டோடைய வேதனை. உடனே தான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, லீபனோனே, இன்னும் கொஞ்ச காலம் லீபனோனே, நான் இன்னும் உன்னை உருவாக்கி முடியல. இன்னைக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் இடைப்பட்டது இப்படிதான், என்கிட்ட பேசினது இப்படிதான். நான் உன்னை இன்னும் உருவாக்கி முடியலப்பா, உன்னை உருவாக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா உருவாக்கி முடிக்கிறதுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற மண் என்ன புலம்பிட்டு இருக்குதுன்னா, அவருக்கு உருவாக்க தெரியல, அவருக்கு உருவாக்குறதுக்கு அவருக்கு புத்தி இல்லை. ஆமே, எப்ப ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது வழியில கிடக்கிற மண்ணு குயவன் கையில் எடுக்கப்பட்டு அது ஒரு பாத்திரமாய் திரும்ப அந்த குயவன் எடுக்கிற இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பெரிய ப்ராசஸே உண்டுங்க. குயவன் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குயவனை சாங் ஷூட்டிங்காக சுங்கங்கடையில் தான் எடுத்தோம். அப்போதான் நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த மண்ணை எங்கேயோ கிடக்கும், அந்த மண்ணு குயவன் ஆளை எங்கேயோ இருக்கும். இந்த குயவன் அந்த மண்ணை போய் செலக்ட் பண்றாரு. ஆமென். ஆனா பூமியில் உள்ள குயவனுக்கும் நம்முடைய பரம குயவனுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருக்கிற குயவன் தகுதியுள்ள மண்ணை தான் செலக்ட் பண்ணுவார். ஆனா என் தகப்பன் எந்த மண்ணை எடுத்து தகுதியாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். என் மேல பட்ட கரம் எப்படிப்பட்ட கரங்கிறது மறந்துடக்கூடாது. குயவன் கையில மண்ணை எடுத்த உடனே பாத்திரமா மாறிடாது. அந்த குயவன் கையில எடுத்த பிறகு அது திரிகையில ஒரு பாத்திரமாய் வணைந்து அவர் கரத்திலே உருவாக்கப்படுவரையில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் வழியாய் தான் அவர் என்னை உருவாக்க முடியும். அவர் என்னை உருவாக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவ சபையே, இன்னும் கொஞ்ச காலம் என்று சொல்ல காரணம், இப்ப கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். உருவாக்குகிற தேவக்கரம் இன்றும் உங்கள் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும்போது சகல கண்களும் காணும்படி கர்த்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய் நிறுத்துவார். உலகம் கேட்கும், என்ன நீ ஆண்டவர் ஆண்டவர் போறியே, என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே வாயை பிளக்காதீங்க. கூப்பிட்டு சொல்லுங்க, என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார் சொல்லுங்க. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? முதல்ல அந்த குயவன் மண்ணை எடுத்த உடனே அவர் எடுத்த உடனே திரிகளை வைக்க மாட்டார், திரிகளை வைக்க மாட்டார். ஒரு மண்ணை பார்த்த உடனே அந்த மண்ணை குறித்து ஒரு பிக்சர் வரைஞ்சிருவார். இந்த மண்ணில் இந்த பாத்திரம் உருவாக்கணும், இந்த மண்ணில் இந்த பாத்திரம் உருவாக்கணும். இந்த பிக்சர் திரிகளை வைத்த பிறகு யோசிக்கிறவர் அல்ல, அந்த மண்ணை கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன். நீங்கள் பிறந்த பிறகல்ல அவர் உங்களை குறித்து பிக்சர் வரைஞ்சது. நீங்கள் கருவாய் தோன்றுகிறதுக்கு முன்பாகவே அவர் ஏற்கனவே பிக்சர் வரைஞ்சிட்டார். ஹல்லேலூயா. பிக்சரை வச்சுட்டு கை வைக்கிறார். கை வைத்தவர் அடுத்து என்ன செய்வார் தெரியுமா? அதை பிசைவார், மண்ணை போட்டு பிசைவார். கை வைத்து பிசைந்து விட்டு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? 4 பேரை காலால மிதிக்க வைப்பார். 4 பேர் காலால. அதுதான் தாவீது சொல்றார், மனுஷரை எங்கள் தலைமையில சிலரை கொண்டு நம்ம லைஃப்ல மிதிக்க வைப்பார். சில உடைவுகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். மிதி என்பது சாதாரணமான மிதி இல்லை. அந்த சாங்ல நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். அது போடணும்னு சொல்லி அந்த கிளிப்பை போட்டது. அப்படி மிதி, ஏறி துள்ளி துள்ளி மிதிப்பாங்க. அது துள்ளி துள்ளி மிதிக்கும் போது குவிந்து இருக்கிற மண் அப்படி சதஞ்சு போகும். சில நேரத்துலலாம் சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் போது அப்படி சதஞ்சது மாதிரி ஆயிரும். இனி என்னால எழும்ப முடியாதா, இனி என்னால இதுல இருந்து மீள முடியாதா, இனி என்னால இதுல இருந்து என்னால திரும்ப எழுந்து நிற்க முடியாதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கை வைப்பார் பாருங்க. அது யார் தெரியுமா? மிதிச்சவன் கிடையாது, திரிகளை வைக்கும்படி உருவாக்கும்படி ஒருவர் கை வைப்பார் பாருங்க. ஒருவர் கை வைப்பார் பாருங்க. அப்படி கை வச்சதான் இன்னைக்கு நின்னுட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மிதிச்சு தள்ளுறத பார். ஆனா இந்த மிதிக்கும் போது இந்த குயவன் ஒண்ணுமே பேச மாட்டார், பேசவே மாட்டார். அதை பார்த்துட்டே இருப்பார். ஆமென். சில நேரத்தில் 2 பேர் மிதிப்பாங்க, சில நேரத்தில் ஒரு ஆள் மிதிக்கும், சில நேரத்தில் ஒரு கூட்டமே மிதிக்கும்.
அதை அலோவ் பண்ணுவார். எரேமியாவை குயவன் வீட்டுக்கு போகும்போது இந்த காட்சியை காட்டவில்லை. ஏன்னா இந்த ப்ராசஸ் யாருக்குமே தெரியாது. இந்த ப்ராசஸ் தனியா ஒரு ரூம்ல நடந்துட்டே இருக்கும். எரேமியாவுக்கு அதை காட்டல. நிறைய பேரோட லைஃப்ல இதுதான் நடக்குது, யாருக்கும் தெரியல. சொன்னா நம்ப மாட்டாங்க. வெளியில நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. வெளியில சிரிச்சிட்டு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. பர்சனலா விசாரிச்சுதான் தெரியும், பல கால்கள் மிதிச்சிட்டு இருக்குது. பல கால்கள் இந்த மண்ணுக்கு மேல மிதிக்க அலோவ் பண்ணி இருக்கிறார். சில நேரத்தில் கேள்வி எழும்பு, ஏன் ஆண்டவரே உங்களை தானே நம்பி உங்க கையில தந்தேன், ஏன் மிதிக்க விட்டீங்க? இது ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இப்படி பேச வைக்கல ஆண்டவர், இந்த சர்வீஸ்ல யாருக்கோ பேசிட்டு இருக்கிறார். ஆமென். ஒரு கால் இல்ல, ரெண்டு கால் இல்ல, பல கால்கள் மிதிச்சிட்டு இருக்கதா. சாதாரண பாத்திரம் உருவாக்கப்பட ரொம்ப மிதிப்படாது, கனமான பாத்திரம் உருவாக்கப்பட அதிக மிதிப்படும். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் மீதியிடப்பட்ட மண்ணென்மே சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணென் பெரிதான திட்டம் வைத்து. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே. சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன். ஆமென். மிதிக்க அலோவ் பண்ணுவார். இத நான் பார்த்தது அப்படியே சொல்றேன். இத குயவன் செய்யவில்லை, வேற ஆட்களை வச்சு செய்ய வைக்கிறார். சில நேரத்தில் சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிப்பார். யோசேப் லைஃப்ல அனுமதிச்சார்ல, அவர் தூக்கி போடல, சகோதரர்களை வைத்து தூக்கி போட வைக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் அனுமதிச்சார்ல. ஆமென். பார்க்கிறவங்களுக்கு இது புரியாது. ஏன் சில நேரத்தில் தூக்கி போடப்பட்ட நமக்கு அது புரியாது. அவர் சைலண்டா இருக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு தெரியும் இந்த மிதில மண்ணு சாகாது, மண்ணு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வந்த நெருக்கங்கள் என்னை அழிப்பதற்கல்ல, என்னை உருவாக்குவதற்காக என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ ஜனமே, ஒரு வார்த்தையை நான் தைரியமாய் சொல்ல ஏவப்படுகிறேன். இன்று நீங்கள் காண்கிற நெருக்கங்கள் நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு இது சாட்சியாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சில நெருக்கங்கள் இன்று நெருக்கம், நாளை சாட்சி. இன்று நெருக்கம், நாளைக்கு சாட்சி. இன்றைக்கு உங்களை சந்திக்க வைக்கிற நெருக்கங்கள் எல்லாமே நாளைக்கு சாட்சியாய் மாறும். ஆண்டவர் உபத்திரவங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆமென். இவைகள் எல்லாம் சாட்சியாவதற்கு ஏதுவாய் நடந்தது. அப்படிதான் சொல்லுவார், சாட்சியாவதற்கு ஏதுவாய். மிதிக்க விடுறார். மிதிக்க விட்டுட்டு அவர் பார்த்துட்டு இருப்பார். எதுவரை மிதிக்க விடுறாருன்னா, ஒரு டைம் உண்டு. இதுக்கு மேல மிதிச்சா இந்த மண் யூஸ்லெஸ் ஆயிரும் தெரிஞ்சிச்சுன்னா விட மாட்டார். திராணிக்கு மேல் அவர் எதையும் அனுமதிக்க மாட்டார். எந்த மனுஷனும் சத்துரு நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை கர்த்தர் சொல்ல விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ப்ராசஸ் ஒருவேளை யாருக்கும் தெரியாது. இன்னொரு காரியம் என்னன்னா, இதை மிதிக்கும் போது யாருமே போய் தடுக்க முடியாது. இதை மிதிக்கும் போது யாருமே இந்த மண்ணை பரிதாபமா பார்க்கவே மாட்டாங்க. குயவன் நாளைக்கு வருகிறவர்களும் மிதிக்கிற மண்ணை பார்க்க மாட்டார்கள். சூப்பரா வச்சிருப்பாங்க பாத்திரம், அதுதான் பார்க்க போவாங்க. அல்லது திரிகையில ஒரு பாத்திரம் வணங்கப்பட்டு கொண்டிருக்கும், அதுதான் பார்க்க போவாங்க. இந்த மண்ணை பார்க்கறதுக்கு இந்த பூமியில எந்த கண்ணும் கிடையாது. ஆனா குயவன் கண் இந்த மண்ணை பார்த்துட்டு இருக்கோம். பொன்னை அக்கினியில போடும்போது அதை போடுகிறவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாட்டார்.
வருகிறவர்கள் எல்லாரும் கேலரியில் இருக்கிற பொண்ணை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனா ஒரு பொண்ணு அக்கினில் இருக்குன்னா அதுக்கு ஓனர் அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருப்பார். இயேசுவின் நாமத்தில் சில சூழ்நிலை கர்த்தர் உங்களை அனுமதித்து விட்டு எங்கேயோ பார்க்கவில்லை, அவருடைய பார்வை முழுவதும் உண்மையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஜெனிப்பித்தவர் நீர்தான். சொல்லுங்க, என்னை கைவிடவில்லை, என்னை கைவிட. ஆமென். என்னை கைவிடவில்லை. நான் நம்புவேன், நான் நம்புவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் வாழ்வின் நம்பிக்கையை நீதானே, நான் நம்புவேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. இப்ப மிதியிடப்பட்ட மண், இந்த ப்ராசஸ் இப்ப முடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா இந்த மண்ணை மிதிச்சு முடிச்ச உடனே இதுக்கு மேல ஒரு துணியை போட்டு விரிப்பாங்க, கொஞ்ச நேரம் அந்த மண்ணு காயறதுக்காக. இந்த துணி விரிச்சோத நமக்கு பயங்கர பரவாயில்ல, இதை தாண்டிட்டோம், அக்கினியே கடந்து வந்தோம். அடுத்து இன்னொரு ப்ராசஸ் இருக்கு, அதுதான் திரிகையில வைக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காலை வச்சு மிதிக்கிறது ஒரு ப்ராசஸ். அடுத்து தூக்கி இந்த திரிகையில வைக்கும் போது தான் எரேமியாவை பார்க்க வைக்கிறார். எரேமியா 18வது அதிகாரம். இப்பொழுது குயவன் திரிகளை வணைந்து கொண்டிருக்கிறான். அந்த திரிகையில நடக்கிற ப்ராசஸ் என்னன்னா, மிதிக்கப்பட்டு ப்ரிப்பேர் ஆகியிருக்கிற இந்த மண்ணை குயவன் கை வச்சு தூக்கி எடுத்து இப்ப திரிகளை வைப்பார். திரிகளை வைத்து விட்டு அது வர நல்லா தான் இருக்கும். திரிகளை வச்சது இந்த மண்ணுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்னா, அவ்வளவுதான், என் கஷ்டம்லாம் முடிஞ்சிச்சு, இனி நான் சூப்பரா உருவாகிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த திரிகை ஒரு சுத்துவாரு பாருங்க. நமக்கு அப்படி மொத்த உலகத்தையும் சுத்தின மாதிரியே இருக்கும். அது சுத்தும் போது நமக்குள்ள நம்மளை அறியாமலே கேள்வி, இதுக்கு அவன் மிதிச்சதே பரவாயில்ல ஆண்டவரே, நேத்தைக்கு நான் பட்ட கஷ்டமே பரவாயில்ல, இன்னைக்கு அவர் கையில் எடுத்து திரிகளை வச்சதும் என் லைஃப் செட்டில் ஆயிரும் பார்த்தா என்னை சுத்த விடுறார். இப்படி சுத்த விடுறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, கொஞ்ச காலத்துல லீவ் பண்ணணும் சிலைக்கும். சிலரை சுத்த விட்டுட்டு இருக்கிறாரா? சுத்த விட்டுட்டு இருக்கிறாரா? சில மீதியெல்லாம் தாண்டிட்டேன், இன்னைக்கு என்ன சுத்த விட்டுட்டு இருக்கிறான்னா, நீ உருவாகிற டைம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீ உருவாகிற நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த விடுவார். ஆனா இந்த சுத்தும் போது, மிதிக்கப்படும் போது கிடைக்காத ஒரு கிரேஸ் கிடைக்கும். என்ன கிரேஸ்னா, மிதிக்கப்படும் போது குயவன் பக்கத்திலே வர மாட்டார். ஆனா சுத்தும் போது இந்த குயவன் கை இந்த மண்ணுக்கு மேல பட்டுட்டே இருக்கும், பட்டுட்டே இருக்கும். சுத்த விடுகிற அனுபவத்தில் கர்த்தர் நடத்தும் போது, ஆமென், ஈசாக்கை பலியிடும்படியாய் கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் வந்ததும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கர்த்தர் காண்பித்த இடம் ஆபிரகாமுக்கு தெரிந்ததும் வேலைக்காரர்களை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டார். கழுதையை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டார். கழுதைக்கு மேல இருந்த விறகை தூக்கி ஈசாக்கின் மேல அப்படியே வைக்கிறார். இதுவரை அப்பாவை நம்பி நடந்துட்டான், சந்தோஷமா நடந்து வந்துட்டான். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் பிள்ளைகிட்ட கேட்கல, எப்பா இனி நீ தான் விறக சுமக்கணும், சுமப்பியான்னு கேட்கல. திடீர்னு விறக தூக்கி பிள்ளைக்கு மேல வைக்கிறார். இதுவரை நடந்த இடத்துல விறக வச்சிருந்தா கூட ஈசாக்குக்கு சந்தோஷம் இருந்திருக்கு. ஏன்னா இதுவரை நடந்த பாதை என்பது தரையின் பாதை, இனிமேல் நடக்க போற பாதை என்பது மலையின் பாதை. தரையில நடக்கும் போது பாரத்தை வைக்கல, ஆனா மலையில நடக்கும் போது பாரத்தை வைக்கிறார். ஏன் தரையில நடக்கும் போது இந்த சிச்சுவேஷன் அனுமதிக்காம மலையில நடக்கும் போது இதை அனுமதிக்கிறார்னா, உனக்கு குறிக்கப்பட்ட காலம் சமீபித்து வந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். ஆனா இந்த அனுபவத்தில் ஈசாக்கை நடத்தும் போது பலமுறை இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவரும் கூடி போனார்கள் என்று.
அதுவரை ஈசாக்கு முன்னாடி போயிருந்திருப்பார், ஆபிரகாம் பின்னாடி வந்திருப்பார், அல்லது ஈசாக்கு பின்னாடி வந்திருப்பார், ஆபிரகாம் முன்னாடி போயிருந்திருப்பார். இப்ப பாரம் அதிகமாகி பாதை கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சதும் ஆபிரகாம் ஈசாக்கை தனியா விடவில்லை, ஈசாக்கு மேல கையை வச்சு 2 பேரும் கூடி போறார்கள். திரிகளை வச்சு இந்த மண்ணை சுத்த விட்டுட்டு, குயவன் எங்கேயோ போக மாட்டார், அவர் கை எங்கேயோ இருக்காது, இந்த மண்ணுக்கு மேல பட்டுட்டே இருக்கும், பட்டுட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த அனுபவத்தில் யாராவது இப்பொழுது நடக்கிறீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை உருவாக்கி நிறுத்துகிற காலம் மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும், இதெல்லாம் ப்ராசஸ். இதை தெரியாம மண் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு உருவாக்க தெரியல, அவருக்கு உருவாக்குறதற்கான புத்தி இல்ல. ஆண்டவர் லீபனோனை கூப்பிட்டு சொல்றார், லீபனோனே இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா, இத்தனை ப்ராசஸ் நீ சகிச்சுக்கிட்டல, இத்தனை ப்ராசஸ்ல நீ நின்னுட்டல, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். இவ்வளவு ப்ராசஸ் நடந்த டைம் கூட இனி எடுக்காது, இவ்வளவு நாள் நீ காத்திருந்த டைம் கூட இனி எடுக்காது. இனி கொஞ்ச நேரத்தில் லீபனோனே உன்னை சலிக்க பண்ண போகிறார் ஆண்டவர். நிறைய பேர் இந்த இடத்துல வரும்போதுதான் என்ன ஆயிடுவாங்கன்னா, கெட்டு போயிடுவாங்க. அதுதான் எரேமியா 18வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென். 18வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டான். நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை. ஆண்டவர் அப்படியே செய்தியை இன்னொரு விதத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இந்த கையில இதுவரை நல்ல ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப உருவாக்குற நேரம் வரும்போதுதான் என்ன ஆகுதான், கெட்டு போறாங்க நிறைய பேர். லீபனோனே கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். ஆண்டவர் இந்த செகண்ட் சர்வீஸ்ல இங்க கேட்டு கொண்டிருக்கிற சில உள்ளங்களோடு, எல்லா உள்ளங்களோடு கர்த்தர் பேசுற வார்த்தை இதுதான். இதுவரை அவர் உருவாக்குறத நீ அலோவ் பண்ணிட்ட, இனி கொஞ்சம் ப்ராசஸ் தான் இருக்குது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா தோணும், இந்த ப்ராசஸ் கொஞ்சம் உனக்கு வலிக்கிறது போல தோணும், இந்த ப்ராசஸ் உனக்கு கொஞ்சம் சுத்துறது போல தோணும். ஆனா கர்த்தர் சொல்றார், கொஞ்ச காலம், இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ செஞ்சேன், அதெல்லாம் நம்பி தாங்கிக்கிட்டல, அதெல்லாம் நம்பி தாங்கிக்கிட்டல, இப்போ நான் உருவாக்குற ப்ராசஸ் பா, இப்போ நான் உன்னை முடிக்க போற ப்ராசஸ். ஆமே, எல்லா கண்களும் இந்த மண்ணை ஏன் அவர் எடுத்தாருங்கிறதை நிரூபிக்க போகிற காலம் வர போகிறது. இந்த கொஞ்ச காலத்துல நீ வழி மாறிராத. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பல குழப்பங்கள் வரும். இவ்வளவு நேரம் அவர் கையில இருந்து என்ன நடந்துச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் அவர் கையில இருந்ததுனால உனக்கு என்ன நடந்துச்சு? ஒரு சாட்சி சொல்லு. இவ்வளவு நேரம் நீ அவரை ஆராதிச்சியே, இவ்வளவு நாள் நம்பினியே, வார்த்தையை பிடித்து கொண்டாயே, இதனால உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு? பெசஞ்சாரு, 4 பேரை வச்சு மிதிச்சாரு, இப்ப கூப்பிட்டு வச்சு சுத்த விட்டுட்டு இருக்கிறார். இதுதானே சாட்சி, இதுதானே சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். ஆமாம், உடனே சொல்லுவாங்க, இதுதானே நடந்துட்டு இருக்கு. பின்னையா அவர் கையில இருக்கிற, பின்னையா அவர் கையில இருக்கிற, பின்னையா அவர் கையில இருக்கிற. இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு தான் இன்னைக்கு மண் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு உருவாக்க தெரியல, அவருக்கு உருவாக்க தெரியல. ஆனா குயவன் இன்று காலையில சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார், இவைகள் எல்லாமே ப்ராசஸ் பா, இதோ முடிக்கிற நேரம் வந்துட்டு. லீபனோனே, இந்த கொஞ்ச காலத்துல நீ வழிகிறாத, நீ கெட்டுறாத, உன்னை உருவாக்கி நிறுத்துகிற காலம் இதோ சமீபித்திருக்கிறது. ஆமென். என்ன உருவாக்கி இந்த மண்ணினுடைய வேல்யூவை கர்த்தர் நிரூபித்து காட்ட போறார். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்ட போறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான். நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் எனது ஜெபத்தில் நடத்த விரும்புகிறார். இவ்வளவு நேரம் அலோவ் பண்ணிட்ட, இப்படி தடுக்காத என்றார். தடுக்காத. இவ்வளவு நாள் அலோவ் பண்ணிட்ட, இப்படி தடுக்காத. ஆண்டவரே, இதே அலோவ் பண்ணிட்டு நான் இன்னும் நான் நெருக்கப்படுவேனே, ஆண்டவரே தடுக்காத. இது முடிய போகுது. இதுதான் உன்னுடைய ஃபைனல் ப்ராசஸ். இதுதான் உன்னுடைய ஃபைனல் ப்ராசஸ். இதுதான் உன்னுடைய ஃபைனல் ப்ராசஸ். இந்த பிறகு உனக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். சகல கண்களும் ஆச்சரியப்பட்டு சொல்லும், இது ராஜாவின் கரம் உருவாக்கின பாத்திரம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி glory bala shantala rakadara. ஃபைனல் ப்ராசஸ், ஃபைனல் ப்ராசஸ். சில உள்ளத்தோட ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்ல வைக்கிறார். இது உன்னுடைய ஃபைனல் ப்ராசஸ். இதை தாண்டி ஒரு மேன்மை,
உனக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற. ஹalleluya. இது உன்னுடைய ஃபைனல் process. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் process சொல்லுங்க. ஆமா, எத்தனை பேர் அங்கீகரிக்கிறாங்க தெரியல. இது ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள சில உள்ளத்துக்காக, ஆமா சில உள்ளத்துக்காக இது உன்னுடைய ஃபைனல் process. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இப்போ ஒரே ஒரு கருந்த உன்னை மேல வச்சுட்டே இருக்கிறார். இப்போ உன்னை மேல கை வைக்கிறதுக்கு வேற யாருக்கு அலோடு கிடையாது. உன் கூட நிக்கிறதுக்கு வேற யாருக்கு அலோடு கிடையாது. இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாரா இன்னைக்கு? இப்போ உங்க கூட நிக்கிறது யாரும் இல்ல, உங்க கூட உதவுறதுக்கு யாரும் இல்ல. ஆனா ஒரே ஒரு காரம் உங்க கூட இன்னைக்கு இருந்துட்டு இருக்குதா? இதுதான் ஃபைனல் process. இதுதான் ஃபைனல் process. சபையே, ஆர்ப்பரி சபையே, this is your last process. இது உன்னுடைய ஃபைனல் process. இதை தாண்டி ஒரு மகிமை. லோரா காபாலா கதா ரியாதரா லிகாராபாலா ஹந்தரா. வழியில மண்ணா கிடக்கும் போது உன்னை சுற்றி 1000 பேர் இருப்பார்கள். ஆமென். பெசையும் போது உன்னை சுற்றி 1000 பேர் இருப்பார்கள். நீ காலால் மிதிக்கப்படும் போது உன்னை சுத்தி 1000 பேர் இருப்பார்கள். ஆனா இப்ப கடைசி ஒரு process. இதுல உன்னை சுத்தி யாருமே இல்லை, யாருமே இல்லை. அப்படி யாராவது நடந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இது உன்னுடைய ஃபைனல் process. நீ வலிவிராத, என் கையை விட்டு நழுவி போயிடாத, என் கையை விட்டு நழுவி போயிடாத. நான் நீ யார் என்பதை நிரூபிப்பேன், உன்னை உருவாக்குறது யார் என்பதை நிரூபிப்பேன், உன் வேல்யூ என்னங்கிறத நிரூபிப்பேன், நீ எதற்காய் உருவாக்கப்பட்டவன் என்பதை நிரூபிப்பேன், உன் மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை நிரூபிக்கிறார். உன்னை குறித்த தேவ தரிசனங்கள் நிரூபிக்கப்படும். உன் வாத்திரத்தின் மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். லகரபலா கதா லிப்ரா ஹந்தலரா கஷிகதலா லிப்ரா கதரா. ஹalleluya. எவ்வளவு நெருக்கி நெருக்கி உன்னை கொண்டு வந்தார்ல. இங்க இருக்கிற சில உள்ளங்கள் சொல்ல முடியும், அவ்வளவு நெருக்கத்தை பார்த்துட்டேன் பாஸ்டர், அவ்வளவு நெருக்கத்தை. ஆண்டவர்ட்ட போதுன்னு சொல்லியாச்சு, ஆனா விட மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறார். ராஜா கை உங்க மேல, உங்க மேல. இது உங்களுடைய ஃபைனல் process. வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இதுக்கு மேல எனக்கு போக முடியல. இப்ப நான் செபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். This is your final process. Klora bala kadara bashikadala lebra mahantala rakabo shala dariyatara bag legra bala kadari. எல்லாரும் கண்களை மூடு. அப்ப கையில அப்படியே கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்ற, இதுவரை என்ன அலோவ் பண்ணிட்டேன், நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஓகே சொல்லி இதுவரை அலோவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஒரு ஃபைனல் process மட்டும் நீ அலோவ் பண்ணிரு, அலோவ் பண்ணிரு. கொஞ்ச காலத்துல லீபனோனே, நீ கேள்வி கேட்காத, நீ சந்தேகப்படாத. இதுவரை நீ சந்தேகப்படல, இப்ப ஏன் சந்தேகப்படுற? இதுவரை நீ கேள்வி கேட்கல, இப்ப ஏன் கேள்வி கேட்கிற? கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதா ஈசாக்கே? இதுதான் உன்னுடைய ஃபைனல் process. ஹalleluya. சில உள்ளங்களோடு ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவரை அலோவ் பண்ணிட்ட சபையே, இதுவரை அலோவ் பண்ணிட்டீங்க சகோதரா, இதுவரை அலோவ் பண்ணிட்டீங்க சகோதரி. இது ஃபைனல் process. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இது கொஞ்சம் வேதனையா இருக்கும். ஹalleluya. இந்த நேரத்துல உங்க கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லதான், உண்மைதான். ஆனால் தைரியமாய் சொல்ல முடியும், அப்பாவின் கரம் உன் மேல பட்டுட்டே இருக்குது, அப்பா கரம் உன்னை உருவாக்கிட்டே இருக்குது. நீ சுத்த 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 லகரபல கதர் மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம்மகத்தான் சித்தம் வைத்தீ. புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீ. மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீ. புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான. ரெண்டு கரத்தை உயர்த்தி எனக்கு நம்பிக்கை அப்பா,
அப்பா நம்புறேன்ப்பா, உங்களை மட்டும்தான்ப்பா நம்புறேன். நீர் என்ன செய்யணுமோ செய்வீராக, எதை செய்யணுமோ செய்வீராக, எப்படி உருவாக்கணுமோ உருவாக்குவீராக. உராகாபலதரா லேரே மலதரியாதரா குயவனே 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 என்னேசுவே மன்னான என்னை உருவாக்குவே உம் கரத்தால். விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுத்துருங்க. தேவ கரத்துல விட்டு கொடுத்துருங்க. அவர் இந்த கடைசி, இது கொஞ்ச காலம், இது கொஞ்ச நேரத்துல லீபனோனே உன் பெயரை மாற்றப்படும்பா. உன்னை குறித்து பேசப்படுகிறது மாற்றப்படும். இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் வெட்கம் அல்ல, லீபனோன் செழித்து நிற்கும். இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. அப்படியே துதிக்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் இடைப்படுகிறார், ஆவியானவர் இடைப்படுகிறார். இது ஒரு வல்லமை உண்மையில் ஊட்டப்படுகிறது. இந்த பாத்திரத்தை கனமுள்ளதாய் மாற்றுகிறார். இந்த பாத்திரத்தின் வேல்யூ, இந்த பாத்திரத்தின் வேல்யூ ரகபலா சந்தலா ரிபலா கதரா லேகரபலவோ சந்தரா தரா லிப்ரா கபலோ. ஆவியானவரே, ஆவியானவரே ஓரா மகதலரே லிப்ரா கபகத் ரிமரகதல ரமஹோ துலரோ. ஆவியானவரே என் மேல் இறங்குவா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளு. உண்மையிலே என்ன நடக்குமோ என்கிற கேள்வியோட தான் வந்தேன். ஆனா ஆவியானவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். சொல்றவங்க மாத்து அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே, இதுவரை நம்பினது போல நம்புறேன்ப்பா, இதுவரை நம்பினதை விட அதிகமாய் நம்புறேன். இதுவரை நீங்க தான் நடத்துனீங்க, இது என்னுடைய ஃபைனல் ப்ராசஸ். உன்னை ஏன் இப்படி நடத்தினார் என்பதை நிரூபித்து நிறுத்துகிற நாட்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே லீபனோனே உன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள் மாற்றப்பட போகிறது. லீபனோன் செழித்து, லீபனோன் செழித்து. லோராபாலா கதா ரிபாலா ஹந்தலா ரகபாலா போஷியாதரா லிகரபாலா கதா ரியாதரா. ஏன் இந்த இக்கட்டுகள், ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இவனை இப்படி நடத்தினார் என்பதை கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் காண்பிப்பார். நீங்களும் சொல்லுவீர்கள், இதற்காகவே தேவன் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தார், இதற்காகவே தேவன் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தார், இதற்காகவே தேவன் என்னை மட்டும் நடத்தினார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே தடுக்கல. ஆண்டவரே, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சில தடுக்கிறீங்க, செய்ய விட்டு கொடுங்க. அவர் செய்யட்டும், அவர் செய்யட்டும். கையில கொடுத்து அப்ப உடைக்கப்படும் போது அந்த சின்ன பையன் போய் தடுக்கல, சீஷர்கள் போய் தடுக்கல. அவர் செய்யட்டும். அவர் என்ன செய்யறாரோ அதுலதான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. சிலதை அவர் செய்ய விரும்புகிறார். சபையே, அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உன் லைஃப்ல சிலதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீ அலோவ் பண்ணிரு. இதுவரை நீ அலோவ் பண்ணிய, நம்பி அலோவ் பண்ண. இப்போ கர்த்தர் கேட்கிறார், நீ அலோவ் பண்ணு. இதோ ஃபைனல் ப்ராசஸ்க்கு நீ வந்துட்ட. கர்த்தருடைய கரமனை உருவாக்கி நிறுத்துகிற நாட்கள் இதோ சமீபித்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது. மன்னான என்னை உருவாக்குவே உம் கரத்தா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மன்னான என்னை உருவாக்குவே உம் சித்தம் போல், உம் சித்தம் போல் என்னை உருவாக்குவே உங்க விருப்பம். ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே அமைதியா. ஆண்டவர் கேட்கிறார், என்ன நீ இன்னும் நம்புறியான்னு கேட்கிறார்.
என் கைக்குள்ள தானே இருக்கிற, என்ன என் கையை நீ இன்னும் நம்புறியா? நான் சரியாதான் நடத்துறேன், சரியாதான் நடத்துறேன். எத்தனை பேர் சொல்லுவோம் எஸ் லார்ட்? ஆமா ஆண்டவரே, எனக்கு உங்க மேல மட்டும்தான்ப்பா நம்பிக்கை உண்டு, எனக்கு உங்க கை மேல மட்டும்தான் நம்பிக்கை உண்டு. எனக்கு தெரியும் என்னை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறே. நம்பிக்கையோட சொல்ல முடியும், என்னை பராமரிக்கிறது கர்த்தரானால் கொஞ்ச காலத்திலே இந்த லீபனோனை வயல்வெளியாய் கத்த செழிக்க பண்ணுவார். நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ப்ராசஸ்ல உங்க கையை விட்டு நாங்கள் நழுவிடக்கூடாது, விலகிடக்கூடாது. உங்க கையில உறுதியா இருக்க. ஆமென். ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய கரத்திற்குள்ளேயே அடங்கியிருக்க கிருபை தாரும். சாட்சியை நிறுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் என்னை சாட்சியாக உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார் என்று. ஆண்டவரே, என்னை சிலரை கொண்டு மிதிக்க விட்டதும், என்னை பிசைந்ததும், என் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அனுமதித்ததும் இதற்காக தான் கர்த்தர் என்னை அனுமதித்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கும்படியாய் கர்த்தர் உருவாக்கி நிறுத்தும்படி மனதார பிளஸ் பண்றேன். உங்க கரமுடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாய் மாற்றிக்கொடும். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். நல்ல செய்திகளை கேட்கப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.